எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே ஸ்பெஷல்ல பார்க்க போற ரெசிபி வந்து கீரை சாம்பாரும் கோஸ் கார பொரியலும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம், கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதோட ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்குறேன், ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, கூட ஒரு 2 கட்டி பெருங்காயம், அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் என்ன பண்ணலாம், நல்லா ஒரு கலக்கி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி, பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி மூடி வச்சு நல்லா பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு, மூடி வச்சு பருப்பு வேக வச்சிடலாம். இப்போ ஸ்டீம் வருது, வெயிட் போட்டு இப்போ இதை என்ன பண்ணிடலாம், அந்த பர்னரில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், அடுத்தது கோஸ் கார பொரியல் பண்ண போகிறேங்க. கீரை சாம்பாருக்கு ஒரு சைட் டிஷ்ஷு, அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் தாளிச்சிருக்கேன். அது நல்லா வதக்கிடுங்க. ஜீரகம் பொரிஞ்சோன்னே என்ன பண்ணுங்கள், ஒரு அரை வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு அரை வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. அது நல்லா வதங்கினோன்னே கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூனுக்கு மேலே வேண்டாங்க, அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிங்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டோன்னே ஒரு அரை தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னே என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினோன்னே என்ன பண்ணிடலாம், கோஸை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பொடியாக கட் பண்ணி வச்ச கோஸை வந்து போட்டுடலாம். அந்த கோஸை நல்லா வதக்கிக்கோங்க. கோஸ் வந்து நல்லா வதங்கணும். எப்போதும் நம்ம வந்து கோஸ் பொரியல் வந்து தேங்காய் பூவெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஒயிட் கலரில் பண்ணுவோம், மைல்டாக பண்ணுவோம். இது வந்து கீரை சாம்பார் இன்றைக்கி நான் பண்ணுறதுனால ஒரு கார பொரியல் மாதிரி செய்கிறேன், கோஸ் கார பொரியல் மாதிரி. இந்த மாதிரி ஒரு வாட்டி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கோஸு கொஞ்ச நேரம் வதக்குங்க, நல்லா வதங்கணும். கோஸு நல்லா வதங்கணுன்னு என்ன பண்ணுங்கள், ஒரு கறி மசாலா தூள் இல்லாட்டி சிக்கன் மசாலா, கரம் மசாலா எது இருந்தாலும் சரி, அதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுங்க. கூட கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பை போட்டுருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்து விட்ருங்க. தண்ணி தெளித்து விட்டு நல்லா கிளறி, கோஸ் வந்து நல்லா வதங்கணும், நல்லா வேகணும். அந்த அளவுக்கு தண்ணி தெளித்து மூடி வச்சு இப்போ நம்ம வந்து கோஸை வந்து வேக வைக்கணும். இப்போ நம்ம தண்ணி தெளித்தாச்சு, இப்போ கோஸை மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்க்கலாங்க, பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல கீரை, இன்றைக்கி நான் முளைக்கீரை எடுத்திருக்கேங்க. நான் வந்து அரைக்கட்டு தான் எடுத்திருக்கேன், ஒரு கட்டில் அரைக்கட்டு தனியாக வச்சுருக்கேன். அரைக்கட்டு மட்டும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டு இதில் சேர்த்துங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சு என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுக்கணும் நம்ம. இப்போ இந்த பக்கம் நம்ம கோஸ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க. கோஸ் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா இப்போ நம்மளோட கோஸ் கார பொரியல் ரெடி. இது நல்லா நல்ல ஒரு கறி மசாலா தூள்லாம் போட்டதுனால ஒரு மாதிரி ஸ்பைசியாக இருக்கும் இந்த கோஸ் பொரியல். நம்ம இந்த கீரை சாம்பார் வச்சுருக்கிறதுனால இது கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும்.
இந்த பக்கம் ஒரு 2 விசில் விட்டு இப்போ என்ன பண்ணோம், கீரை வந்து எப்போதுமே விசில்லேருந்து நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணோம், ரன்னிங் வாட்டரில் விட்டு உடனே ஸ்டீமை ரிலீஸ் பண்ணிடணுங்க. அப்படியே நம்ம விட்டோம்னா நம்ம கீரையோட கலரே மாறிடும். அதனால் உடனே நம்ம கோல்ட் வாட்டரில், இந்த ரன்னிங் வாட்டரில் விட்டு எடுத்துட்டோன்னா உடனே ஓப்பன் பண்ணி எடுத்துடணும். அதனால தான் அந்த அந்த கீரையோட க்ரீன் கலர் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, கீரை சாம்பாரும் ரெடி. இது வந்து இப்படியே தான் கெட்டியாக தாங்க இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் புளியும் சேர்க்கலை. இப்போ தாளிச்சிடலாங்க. நான் கடுகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுருங்க, கொஞ்சம் வெந்தயம் போட்டுருங்க, ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருங்க. அவ்வளோதான். தாளிச்சதை எடுத்து நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ணல, புளியும் ஆட் பண்ணல. உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் கீரை இது புளி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. அவ்வளோதாங்க, நம்மளோட கீரை சாம்பார் ரெடி. கீரை சாம்பாருக்கு காம்போவாக கோஸ் கார பொரியலும் ரெடிங்க. இன்றைக்கியோட மெனு இது தான். ஐயோ போச்சே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.